Alright neighbors, welcome to another new update video and இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இருக்கும் போது ஏன்னா சில பெரிய பெரிய நியூஸ்லாம் நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் எல்லா இதுவும் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட சினிஷன் லீடர் ஜான்சன்லேருந்து. இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராலேருந்து. ஸோ ஜான்சன் வந்து கிக் ஆஃப் பண்ணியிருப்பார் அண்ட் அவர் வந்து பிராக்கை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா ரெசல் பலோசாவில் மேட்ச் நடக்க போதில்ல. ஸோ ஜான்சனை சொல்கிறாரு, நான் மெயினான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஜான்சனா சொல்கிறாரு, பிராக்கை பார்த்தா எனக்கு பயமா? எஸ், எனக்கு பயம்தான். குட் ஐ ஃபெயில்? நான் வந்து அவன் முன்னாடி ஃபெயில் ஆக முடியுமா? எஸ், வாய்ப்பு இருக்குது, நான் அவன் முன்னாடி வந்து ஃபெயில் ஆகலாம். ஆனால் நான் வந்து என் காலை பின்னாடி வைப்பேனா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமாக நான் வந்து இதுதான் வந்து பண்ணியிருக்கேன். குட் ஐ பேக் டவுன்? வில் ஐ கிவ் அப்? ஹெல் நோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு சினிஷன் லீடர் ஜான்சனா. ஸோ அவரோட கேரக்டர் அப்படி தானே. ஸோ அதுக்கு வந்து வேறு லெவலில் பாப்பா வந்து கிடைக்குது. ஜான்சன் அந்த செக்மெண்ட்டை கடைசியாக ஒரு லைன் சொல்லிட்டு போவார், தரமாக இருக்கும். என்ன சொல்லுவார்னா, அந்த மக்களில் ஒரு சைன் இருக்குல்ல, ஜஸ்ட் லைக் தட் சைன் சேஸ் மை ஜார்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் யுவர் ஜீன்ஸ்னு வந்து கலாய்ச்சி வந்து போகிறாரு. இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்மாக் டவுனில் பிராக்கோட ஜீன்ஸை வந்து கீஞ்சிரும். ஸோ அது வந்து அதுவே ஒரு ஃபன்னியான மூமெண்ட்டு. பிராக் என்ட்ரி பண்ணும்போது பீஸ்டாக வருவார், பட் போகும்போதே வந்து நம்மளோட காபாய் கேரக்டர் மாதிரி போவார். ஈவன் அந்த செக்மெண்ட்லேயே அவர் வந்து ஒரு ஹீல் மாதிரி வந்து தெரியல. டு பி ஆனஸ்ட், எனக்கு அப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக ஒரு எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே காபாய், அதே மாதிரி தான் இருந்தது. ஏன்னு தெரில, மேபி அது அந்த செக்மெண்ட் வந்து ஃபன்னியாக இருக்கணும். ஏன்னா எதிரில் இருந்தது ரான் கில்லிங்ஸ், ரான் சீனா, மேபி அதனால. ஸோ ஓகே, இது வந்து கதை முடிஞ்சது. நம்மளோட ரெசல் பலோசாக்காக இந்த செக்மெண்ட் சீனா வந்து பண்ணியிருக்காரு. தென் நம்ம அடுத்த கதைக்கு வந்தோம்னா, ஸோ நடந்த மண்டே நைட்டோட பெலியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. பட் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரோட. ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து லைரா வல்காரியாவை காப்பாற்றும் போது ஒரு பேபி ஃபேஸ் மாதிரி, அந்த ஓஜி பெலி தெரியும்ல, கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க அப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி செம ஹாப்பியாக எங்கேஜிங்காக இருந்தாங்க. பட் லைரா வந்து தேங்க்ஸ் சொல்லலான்னு போவாங்க பேக் ஸ்டேஜில். அங்கே பார்த்தா இந்த ஹீல் பெலி வந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும் கேரக்டரு. ஸோ மல்டி டிஸ்ஆர்டர், அந்த ரெண்டு கேரக்டர் சொல்லுவாங்கள்ல, தன்னை கூடயே பேசுகிற மாரி. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ லுக் லைக் பெலி வச்சு டெடி பார்த்தோன்னா ஏதோ கேரக்டரில் சம்பவம் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பட் இதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போது வரும் மெயினான கதைக்கு. ஜே ஊசோ பிளட் லைன் தான் நம்ம வந்து சொல்லணும். ஜே ஊசோ வந்து கொஞ்சம் கேரக்டர் சேஞ்ச் ஆன மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வாரமாக பார்த்துன்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து பெருசாகவே பண்ணிட்டாரு. அந்த இதில் எல்லை நைட்டை வந்து ஸ்பியர் போட்டிருப்பாரு கடைசியில். இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆர்டர் தராரு, ஜிம்மி ஊசோக்கே ஆர்டர் தராரு, நீ வந்து அவங்க கூடலாம் டீமும் பண்ணக்கூடாது டேக் டீம் மேட்ச்சில் அப்படின்லாம். பட் ஜிம்மி ஊசோ வந்து ஆல்ரெடி வேணாம் தான் சொல்லியிருப்பாரு எல்லை நைட்டை. பட் இங்கே வந்து ஜே ஊசோவை பார்த்து ஜிம்மி ஓப்பனாகவே சொல்கிறாரு, நான் வந்து இங்கே உன்னோட ஆர்டர்லாம் வந்து ஒன்றும் கேட்க வரல. ஊஸ், நம்ம பிரதர், உன்னோட டியூன் வந்து மாறுது. லாஸ்ட் டைம் நான் வந்து உன்னோட டியூன் இந்த மாதிரி கேட்டது வந்து அப்போது உங்ககிட்ட ஊலாஃபாலா வந்து சரௌண்டிங்கில் இருந்தது, உன் நெக்கில் இருந்தது, அந்த மாதிரி பார்த்தோன்னா சொல்கிறாரு. ஸோ அந்த பிளட் லைனோட அந்த ஃபேக்டர் பார்த்தோன்னா திரும்பி பேக் டு ட்ராக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். ஏன்னா வந்து ரோமன் தான் கடைசியில் இது ஜே கிட்ட சொல்லியிருப்பார், மற்றவங்க இதெல்லாம் வந்து நீ பார்க்காத, நம்ம ஃபேமிலியோட இதை மட்டும் பாரு, அதை மட்டும் கேர் பண்ணு, அதை மட்டும் டீல் பண்ண, அந்த மாதிரி பார்த்தோன்னா சொல்லிட்டு போவார். அண்ட் இப்போ ரோமன் இல்லை, ஸ்டோரி லைனில் ரோமன் இல்லை. பட் ஸ்டில் அவர் சொன்ன வேர்ட்ஸ் தான் பார்த்தோன்னா இங்கே ஸ்டோரி லைனில் நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கோம். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த நாட்களில் நடக்கும். ஓஜி பிளட் லைனோட ஸ்டோரி லைன் ரோமன் ஷோவில் இல்லைனாலும் பார்த்தோன்னா அவரால் ஏதோ ஒரு லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் போயின்னு இருக்கும். அண்ட் அவர் வரும்போது இதுக்காக அவர் வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு, அடுத்தது என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி ஒரு இது போகல, கொஷின் மார்க்கா ஹைப்பா அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா அகெயின் ஸ்டோரி லைனில் வர மாதிரி வந்து தெரியுது. ஸோ இது பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ஸோ உண்மையிலே ஜே ஊசோ வந்து ஹீல் டர்ன் பண்ண போகிறாரா, அந்த ஊலாஃபாலா ஆங்கிள் வருது அண்டு கொஞ்சம் திமிரு காட்டுறாரு, ஆர்டர் தராரு. ஸோ ஒருவேளை டபுள்யூ பார்த்தோன்னா ஜே ஊசோ வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் போகிறாங்களா, அந்த மேட்ச் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைலாம் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் போயின்னு இருக்குது. பட் இப்போதுக்கு நான் தேடின அப்டேட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்டில் ஜே ஊசோ வந்து ஃபேஸாக தான் இருக்கார். பட் இது வந்து ஸ்டோரி லைனோட ஒரு வெதை போடுறாங்க நம்ம வந்து சொல்லலாம்.
தென் நம்ம அடுத்த இதுக்கு வரும். பங்கு, லீ, செத்து, பெக்கி ஒரு இந்த செக்மெண்ட் பார்த்து வந்து அவங்களோட மேட்சுக்காக ரெசல் பொலோசாவில் நடக்க போதில்லை. ஸோ இந்த செக்மெண்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது, எனக்கு வந்து பிடிச்சது, ஃபன்னியாகவும் இருந்தது. ஸோ இந்த செக்மெண்ட்டோட மெயின் மோட்டிவே என்னன்னா, சரி சிஎம் பங்கு உன் ஒய்ஃபை திரும்பி கொண்டு வந்துட்ட, ஜாலியாக இருக்க போல, ஆனால் அந்த மேட்சுக்கு அப்புறம் நீ ஜாலியாக இருக்க முடியாது, ஏன்னா உன் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் பெக்கியே சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஏஜேலியோட அந்த புக்கை வந்து படிச்சிருந்தேன். அண்ட் தன்னோட புக்கில் என்ன சொல்லியிருக்கான்னா, அவளுக்கு வந்து நெக்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ இந்த மேட்ச்சில் செஞ்சு விட்ருவோம் அந்த மாதிரி பார்த்தோன்னா பயமுத்துறாங்க ஏஜேலியோ அண்ட் சிஎம் பங்கு 2 பேரும் பயமுத்திட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் மேபி ஏஜேலியோட நெக்கு மேலே பார்த்தோன்னா பெக்கியை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட் மூலியமாக நமக்கு வந்து தெரியுது. அஃப்கோர்ஸ் ஏஜேலியோ வந்து பேடாஸாக ரிப்ளை பண்ணுவாங்க, பெக்கி நீ வந்து என்னோட புக்கு படித்ததுக்கு நன்றி, ஆனால் நான் வந்து உன்னோட புக்கு படித்தது இல்லை, அந்த மாதிரி கலைக்கிறதா இருக்கட்டும். அண்ட் நான் வந்து ஒரு அன்பிரடிக்டபிளான ஆள், நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு வந்து எனக்கே தெரியாது, அந்த மாதிரிலாம் பேசின்னு இருப்பாங்க. கடைசியில் செத்து பெக்கி தான் பார்த்தோன்னா ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறாங்க இந்த செக்மெண்ட்டில். தென் நம்ம அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா, இன்றைக்கி ராவில் வந்து ரூசஃப் போய் டாமினிக் முன்னாடி நின்றுறாரு பேக் ஸ்டேஜில் அண்ட் சொல்கிறாரு, ஐ ஆம் த நெக்ஸ்ட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் சொல்லிட்டு போயினேங்கிறாரு. ஸோ இங்கே நமக்கு தெரியுது ரூசஃப் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ ஃபார் த ஐசி டைட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை ஒரு ஃபியூடாக கொண்டு போவாங்களா, இல்லை ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆளை ஒரு மேட்ச் வந்து வச்சுருவாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். பட் ரூசஃப் அடுத்தது போகிறாரு ஐசி டைட்டிலுக்காக. அண்ட் கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்கள் காதில் வந்திருக்கும். ஸோ சவுதி அரேபியா வந்து ரெசல்மீனா வந்து தன்னோட கண்ட்ரியில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட்டுக்கு மோஸ்ட் டிஸ்லைக்கும் வந்து கிடச்சிருக்கு. மோஸ்ட் டிஸ்லைக் ரெசல்மீனான்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் பார்த்தோன்னா ஹேட் வந்து கிடைக்குது சவுதிக்கு. சவுதியில் போய் ரெசல்மீனா பண்ணுறீங்கன்னு அதுக்கான பல காரணம் இருக்குது. டபிள்யூ ஏன் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ், காசு. அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து காசுக்காக தான். அண்ட் இப்போ நான் பார்த்துன்னு இருக்கேன், நிறைய பேர் அழுதுன்னு இருக்காங்க, கோவத்தை காட்டுறாங்க. அண்டு இதெல்லாம் நான் வந்து எப்பயோ பண்ணிட்டேன், இதெல்லாம் நடக்க போகுது நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வந்து இருந்ததாக வந்து கொட்டிட்டேன். அகெயின் நான் இதுக்காக ஒரு பர்டிகுலர் வீடியோ கூட பேசலாம். டபிள்யூ பார்த்தோன்னா கரண்ட்லி என்ன மாதிரி பெரிய பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போ நான் அதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஜஸ்ட் அப்டேட்டை சொல்லி போயிடலான்னுக்கிறேன், சைலண்ட்டாக போயிடலான்னுக்கிறேன். ஒரு ஃபேனாக கத்த ஆரம்பித்தேன்னா திரும்பி எனக்கு கோவம் வந்துடும். ஸோ ஓகே நம்ம அப்படியே இக்னோர் பண்ணுவோம். ஸோ சவுதி அரேபியாவில் ரெசல்மீனியா வந்து நடக்க போகுது. ரெசல்மீனியா 43 வந்து நடக்கிறேன். தென் இங்கே டபிள்யூ பார்த்தோன்னா சவுதியை ஸ்கேம் பண்ணலான்னு பார்த்தாங்க, அவங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலாக ஒரு இது பண்ணி. பட் இல்லை, சவுதி இந்த வாட்டி உஷாராக இருந்தாங்க. இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் ஆல் ரம்பிள் நாங்கள் கொடுக்குற காசுக்கு உருப்படியாக அது ஒரிஜினல் ரெசல்மீனியா தான் வேணும், சூப்பர் ரெசல்மீனியா அந்த மாதிரிலாம் கிடையாது, ஏமாத்துற வேலைலாம் கிடையாதுன்னு பார்த்தோன்னா இங்கே சவுதி அரேபியா பார்த்தோன்னா உஷாராக இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரிஜினல் ரெசல்மீனியா தான் பண்ண போகிறாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து வெயிட்டு காசுனால பல லெஜண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். சில பேர் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே வந்து இங்கே ரெசல்மீனியாவில் மேட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் போயின்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா பேசலாம். ஜஸ்ட் ஓவராலாக மேலே மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். தென் ராக்கு பற்றி கூட ரூமர்ஸ் வந்துன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த டீல் பற்றி பேசும்போது ராக் வந்து மேட்ச் பண்ணோம் அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க சவுதி அரேபியா டபிள்யூ கிட்ட. ஸோ ராக்கோட 2 மேட்ச் பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ராக் வர்சஸ் கோடி, இன்னொன்று வந்து ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸு. ஸோ இதில் எதுனா வந்து சவுதிக்கு வேணும் அந்த மாரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ராக் வர்சஸ் ரோமன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா யூஎஸ் ஃபேன்ஸ் வந்து இந்த மேட்சை வெறுத்துட்டாங்க, ஆனால் அங்கே சவுதியில் வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டார் மேட்ச் தான் வேணும். ஸோ அப்படி பார்த்தாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் மாரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வந்து சில ஜஸ்ட் ரூமர்ஸ் தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். தென் நம்ம அடுத்ததுக்கு வந்தோன்னா அன்றாடவே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பல விஷயம் இருக்குது ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு. அந்த வெல்னஸ் பாலிசி இருக்குல்ல, அந்த மெடிசன் ட்ரக் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அவர் வந்து எடுத்திருக்காரு போல். ஈவன் அவர் வந்து ஷோக்காக ஷோ ஆஃப் பண்ணியிருக்காரு பில்டிங்கில். பட் அகைன் அவரை வந்து திரும்பி அமுச்சு விட்டுக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி சில நிறைய விஷயம் சொல்லப்படுது. பட் ஓவராலாக பார்த்தோன்னா நான் சொல்ல வர்றது இங்கே அவரை தூக்கிட்டுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக இல்லை. இப்போ ரீசெண்ட்லி அன்றாடேயோட ரியாக்ஷன் தெரிய வந்திருக்கு. அண்ட் அவரோட ஃபஸ்ட் ரியாக்ஷன் வந்து தேங்க்யூ டபிள்யூ அந்த மாதிரி பார்த்தோன்னா அவர் வந்து போட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் அன்றாடே ஒரு நல்ல டேலண்ட்டு, பட் அவரை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணல. அதை நம்ம எத்தனை நாளாக வந்து சொல்லியிருந்தா இருக்கும். ஈவன் வெயிட் பண்ணியிருந்தோம் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு. பட் கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. ஆஸ்டன் தேடி பாவம், அவரை இப்போ தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. தென் நம்ம இங்கே வந்தோன்னா ரெசல் பொலோசாவோட மெயின் இவெண்ட் மேட்ச் என்ன உங்களை நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஏன்னா கோடி வந்துட்டார், கோடி வர்சஸ் ட்ரூ நடக்க போகுது அண்டர்ஸ்போய் டைட்டிலுக்காக. பட் நானும் அதுக்காக தான் பயந்தேன். பட் இல்லை, ஸ்டில் எங்கே டபிள்யூ பார்த்தோன்னா பிராக் லெஸ்னர் வர்சஸ்
ஜான்சனோட மேட்ச் தான் வந்து ரெசல் பலோசாவோட மெயின் இவெண்ட் மேட்சாக வந்து வைக்க போகிறாங்க. இப்போது இந்த அப்டேட் நான் வந்து கவர் பண்ணும்போது. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் தான் டிசர்வாக இருக்குது. தென் ரோமன் ரெயின்ஸோட இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்போ எடுத்த ஃபோட்டோ சொல்லப்படுதுன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்காக அவர் வந்து ஷூட்டிங் போயிருக்காருல. ஆக்சுவலி இது வந்து ஆஸ்திரேலியாவில் எடுத்த ஃபோட்டோ அண்ட் அவர் பக்கத்தில் இருக்கிறது அவரோட இந்த ஃபிலிமோட டேரக்டர். ஸோ டேரக்டர் கூட தான் பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காரு. பர்சனலி நான் இந்த ஃபோட்டோவில் நோட் பண்ணது ரோமனோட லோயர் லிப்ஸ் இருக்குல்ல, அது கீழே நீங்கள் தாடி பார்த்தோன்னா லைட்டாக தூக்கியிருக்காங்க அந்த கேரக்டருக்கு ஏற்ற போல். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஜான் மாக்ஸ்லி ஏகேஏ டீன் ஆம்ப்ரோஸ் பற்றி. ஸோ அகெயின் டபிள்யூவில் இவர் வந்து வரப்போகிறாரா? நான் பெருசாக இழுக்க போகிறது இல்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ ஏன்னா ரெசல்மேனியா வந்து சவுதியில் நடக்க போகுது அண்ட் அங்கே வந்து அவங்க அஃப்கோர்ஸ் யூஜான அமௌண்ட்டு யூஜான ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க வந்து செம பெருசாக வந்து பண்ண போகிறாங்க, கிராண்டாக பண்ண போகிறாங்க. அதான் சொன்னேன், இப்போ பல லெஜண்ட்ஸ் ஈவன் ரிட்டையர் ஆனவங்க கூட திரும்பி வரலாம். அந்தமாரி அமௌண்ட்டை பார்த்தோன்னா பிளட் மணி வந்து கொட்ட போகிறாங்க இந்த சவுதிக்காரங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காசுலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா மேபி டீன் ஆம்ப்ரோஸ் இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகலாம் அந்த மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கைஸ், ஆஸ் அ ஃபேன் எனக்கும் தெரியும், எண்ட் ஆஃப் த டே டீன் ஆம்ப்ரோஸ் டபிள்யூவில் வரப்போகிறாரு. அந்த மாதிரி நான் ஹோப் வச்சுருக்கேன் அண்ட் பல ரெஸ்லிங் ஃபேன் வந்து இந்த ஹோப் வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தது சிஎம் பங்களாக வரவே முடியாது, வந்துட்டார். ஏஜ்லேயும் வர முடியாது, வந்துட்டார். நம்மளோட பிராக்லாம் அவர் தான் ரிட்டையர் ஆகிட்டாருன்னு நினச்சார். பிராக்லாம் வரவே முடியாது, பட் அவரும் வந்துட்டார். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. இவங்களாம் வரவே முடியாதுன்னு நினைக்கும் போது திரும்பி வந்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஆள் வந்து இப்போ டீன் ஆம்ப்ரோஸ் மட்டும்தான். ஸோ ஹோப்ஃபுல்லி மேபி இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளேஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்து போயின்னு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சவுதியில் நடக்க போகிற ரெசல்மேனியா 43 அங்கே டீன் ஆம்ப்ரோஸ் ரிட்டர்ன் பண்ணுமா? அண்ட் அடுத்தது என்னன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஓஜி சீல் ஃபேனாக இருந்தீங்கன்னா பிளான்ஸ் என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக. அண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டு காட்டுங்க, முடிஞ்சால் லைக் போடுங்க.